ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெய்லியும் டெலகிராம் சேனல்ல நாங்க உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்னா, தினமணி தமிழ் நியூஸ் பேப்பரோட அனலைசிஸ் வீடியோ. நியூஸ் பேப்பர் என்டையர் நியூஸ் பேப்பர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படிங்கறத கம்பைல் பண்ணி வீடியோ உங்களுக்கு டெலகிராம்ல கொடுக்குறோம். டெலகிராம்ல மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், யூடியூப்ல இருக்காது. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிறது. செகண்ட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து நாங்க உங்களுக்கு யூனிட் 5 பாலிட்டியில இருக்க பிஒய்க்யூ கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லியும் ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின் பாலிட்டியோட பிஒய்க்யூ பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ண உடனேயே 5ல இருந்து 6 கேள்விகள் தான் இருக்க போகுது. 5ல இருந்து 10 கேள்விகளுக்குள்ள இருக்கும். இதை நீங்க அப்பவே படிச்சிடணும். படிச்சுட்டு அண்ட் நைட் அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் மறுபடியும் எடுத்து நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி டெய்லியும் பண்ணிட்டே வரும்போது அட் லாஸ்ட் உங்களுக்கே தெரியாம நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஜிஎஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட் கொஸ்டின் பிடிஎஃப். பிஒய்க்யூ கொடுத்துட்டு இருக்கோம் இதுல. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வாட் டு ஸ்டடி பிடிஎஃப். நீங்க தினம் தினம் என்ன படிக்கணும், டெஸ்ட்டுக்கு நீங்க என்ன படிக்கணும், ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற வாட் டு ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலகிராம்ல கொடுப்போம். இதுல உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆயிரும். அப்ப இப்ப வரைக்கும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர் பார்த்துட்டோம், பிஒய்க்யூ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டா பிஒய்க்யூ பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து மேக்ஸ் இன்க்ளூட் ஆகிற வாட் டு ஸ்டடி நம்ம படிக்கிறோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூனிட் 4 யூனிட் 8 இது வந்து இந்த மாசத்துக்கு அக்டோபர் 2024ல யூனிட் 4 யூனிட் 8ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பிக்சர் ஃபார்மேட்ல கொடுக்குறோம். ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சர்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி பிக்சர் இமேஜோட வடிவத்துல உங்களுக்கு வந்து யூனிட் 4 அண்ட் யூனிட் 8ல கவர் ஆகிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டிப்ஸ் என்னெல்லாம் நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயான கைடன்ஸோட வாய்ஸ் நோட் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து கைடன்ஸ் மட்டும் இல்லாம ஓவராலா உங்களோட எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து 100% அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை மாடிஃபை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ். ஏதாச்சும் எக்ஸாம் வருது, எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வருது, இல்ல எக்ஸாம் பத்தின நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க, அது எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி அதோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க வாட் டு ஸ்டடி படிப்பீங்கல்ல, பிடிஎஃப் கொடுக்குறோம்ல, அந்த வாட் டு ஸ்டடி பிடிஎஃப்ல நீங்க படிச்சு முடிச்சதை டெஸ்ட் எழுதுறதுக்காக டெஸ்டோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெலகிராம்ல அப்டேட் செய்யப்படும். லாஸ்டா உங்களுக்கு வந்து டெய்லி போல்ல உங்களுக்கு வந்து பொது தமிழ் கேள்விகள் நான் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். டெய்லி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ ஓவராலா நம்மளோட ஒரே சேனல்ல இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே டே பை பேசிஸ்ல படிக்க போறோம். என் சேனல்ல, அதாவது ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனல்ல மட்டும்தான் இருக்குதா, நம்ம சேனல்ல மட்டும்தான் இருக்கா, வேற எந்த சேனல்லையும் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா சேனல்லையுமே எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா மொத்தமா உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. எதுவுமே டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு இருக்காது. தினம் தினம் இதை படிங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த சேனல்லையுமே பெருசா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கம்மியான சேனல்ஸ் தான் உங்களுக்கு டே பை டே நீங்க எப்படி படிக்கணும், உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. எல்லா சேனல்லையுமே அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது இல்ல. நம்ம டெய்லியும் பேசிஸ்ல ப்ரொவைட் பண்ற சேனல்ல நம்மளோட சேனலும் டெய்லி பேசிஸ்ல நீங்க எப்படி உங்களோட ஸ்டடியை அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி இது நீங்க பண்றது மூலியமா ஓவராலா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சிலபஸ், ப்ரிலிம் சிலபஸ் வந்து ஈஸியா கவர் ஆயிடும். மெயின்ஸுக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸும் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவைலபிளா இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்கும். உடனே நம்ம ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டே டு டே அப்டேட் தெரிஞ்சுக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.